அப்படி வச்சாச்சு. டேட் எழுதிங்க, ஏப்ரல் 25. ஸோ ஏப்ரல் 25ல் இன்னைக்கு உண்டான கரண்டா பேசல சேவ் பண்ணி வச்சப்பா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஏப்ரல் 25 என்ன சார் முக்கியமானது பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 25ல்? ஸோ இன்னைக்கு உண்டான கரண்டா பேசல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஏப்ரல் 25 அப்படிங்கிறது தேர்தலை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலை தடுக்க முடியாது, வாக்கு ஒப்புகை சீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம். ஸோ கம்பல்சரி இருக்கும். நீங்க ஓட்டு போட்ட உடனே ஸோ அருகாமையில் ஒரு பெட்டி இருந்திருக்கும். அந்த பெட்டியில ஒரு ரெசிப்ட் வந்து விழுகும் இல்லையா? அது என்ன அந்த ரெசிப்ட் விழுகிற அந்த பெட்டிக்கு என்ன பேரு? விவி. ஸோ விவி பேட், அதுக்கு பேர் என்ன? விவி பேட். நான் பாலிட்டி நடத்துறப்ப நான் ஃபுல் டீடைல் நடத்துறேன் எலெக்ஷன் அப்போ. ஸோ விவி பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ விவி பேட் அப்படின்றது இருக்கும். ஸோ என்ன சார் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த இருக்கிறது தான். ஸோ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எழுதிங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும், 2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதே மாதிரி நோட்டா எந்த வருஷத்துல இருந்து அறிமுகப்படுது? 2014. நோட்டா அப்படிங்கிறது 2014. இதுவும் முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 2014 தேர்தல் நோட்டா. அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொன்னாவே 2004, நோட்டா அப்படின்னு சொன்னாவே 2014. விவி பேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தீர்ப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கோம்? 124 இருந்து 147 வரைக்கும். 124, 147. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யாரு? டிஒய் சந்திரசூட். அப்ப டிஒய் சந்திரசூட் எத்தனையாவது? 50வது. டிஒய் சந்திரசூட் எத்தனையாவது? 50வது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. 89 தொகுதிகள்ல நாளை வாக்குப்பதிவுன்றான். 26 இரண்டாம் கட்டம், 19க்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல், அடுத்து வந்து 26 அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான வயநாடு தொகுதியில இறுதி கட்ட பிரச்சாரம். வயநாடு தொகுதியில யார் நிற்கிறார்? காங்கிரஸ் ராகுல் காந்தி. யாருங்க? ராகுல் காந்தி. அந்த அந்த படத்துல இருக்கிறவங்க யாரு? பிரியங்கா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சோனியா காந்தியோட மகள், ராகுல் காந்தியோட சகோதரி. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன சார் முக்கியமானது இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம். சரியா? முதல் பக்க செய்தியில என்னன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் மே தினம் உள்பட இதர நிகழ்வுகளுக்கு எங்கே அனுமதி வரலாம்? தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஓவரால் ரொம்ப முக்கியமானது சத்யபிரதா சாஹூ. எலெக்ஷன் கமிஷனாவே என்ன ஆர்டிகல்? நல்லா பேசுங்க. 324 இருந்து 329. 324 இருந்து 329 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? நிர்வாச்சன் சபை. இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ராஜீவ் குமார். என்னங்க? ராஜீவ் குமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 243. 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சவங்க ராஜீவ் காந்தி. என்னங்க? ராஜீவ் காந்தி. எந்த சட்டத்திருத்தத்தின்படி? எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு சொன்னா 61வது சட்டத்திருத்தம். 1988 செயல்பட ஆரம்பிச்சது 89. 88 ஞாபகம். 1988. மக்களவை தேர்தலில் அகிலேஷ் போட்டி. எழுதி வச்சுக்க முக்கியமானது. அப்ப எந்த கனவு இல்லை அப்படின்னு கேட்டா முதலமைச்சர் கனவு இல்லை. ஏன்னா அடுத்த 5 வருஷம் முதலமைச்சரா இருக்க முடியாதுங்கிறதுனால அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா எம்பியா போயிட்டு வந்துடலாம், மினிஸ்டரா கூட ஆகிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றார். முக்கியமானது அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேஷ். இது வரைக்கும் அன்அப்போஸ்டா எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னேன்? 33 பேர். எத்தனை பேரு? 33 பேர். சமீபத்தில் 33வது நபரா குஜராத்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 35. 35. ஆனா இவங்க மனைவி தான் 33 நினைக்கிறேன். இவங்க மனைவி தான் 33 சொன்னோம். அகிலேஷ் யாதவோட மனைவி
அவங்களும் அந்த போஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சமாஜ்வாதி கட்சியில இருந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அந்த 35வது நபர் யார்? படிக்கலையா? முகேஷ் காணாம போயிடுச்சா நோட்ல இருந்து? முகேஷ் குமார் சந்திரகாந்த். முகேஷ் குமார் சந்திரகாந்த் அப்படிங்கிறவர் அந்த போஸ்டர். அவர் தான் முதல். இன்னும் தேர்தல் முடிவே வரல, அறிவிச்சாச்சு. 35வது. எத்தனையாவது? 35வது. இது வரைக்கும் 1951 இருந்து இது வரைக்கும் 35 பேர் வந்து அன்ன போஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தேர்தல் பத்திர திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் மனு எஸ்ஐடி. ஸோ எஸ்ஐடி உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார்? ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ராமசாமி ராசா, சரியா? ஸோ முக்கியமானது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மின்கல வாகனம் அப்படிங்கிறது அழிப்பு. மின்கல வாகனம் எலக்ட்ரிஃபைடு நமக்கு இருக்கக்கூடிய வண்டி. போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்ய முயற்சியா? கிராஃபைட் நிறுவனம். கிராஃபைட் அப்படின்னாவே சிவகங்கை அறிவிச்சு. கிராஃபைட் அப்படிங்கிறது கார்பனோட, கிராஃபைட் அப்படிங்கிறது வந்து கார்பனோட அலட்ரபி. கார்பன் அப்படிங்கிறதோட அலட்ரபி தான் கிராஃபைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. கார்பன், CARBON. கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்பனோட அட்டாமிக் நம்பர், சரியா? கார்பனோட குறியீடு வந்து C. கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. கார்பனோட மாஸ் நம்பர் வந்து 12. கார்பனோட வேலன்சி நம்பர் வந்து 4. கார்பனோட வேலன்சி நம்பர் வந்து, கார்பன் அப்படின்னாவே நான்முகி வடிவம்னு சொல்லுவோம், சரியா? அப்போ முக்கியமானது கார்பனோட அலாட்ராஃபி அப்படிங்கிறது 3. கார்பனோட அலாட்ராஃபிங்கிறது 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனோட அலாட்ராஃபி அப்படிங்கிறது 3. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்ன சார் அப்படின்னு சொன்னால், அதோட பியூர் அலாட்ராஃபி அப்படிங்கிறது வந்து டைமண்ட், வைரந்தா. ஸோ வைரந்தா அதோட பியூர் அலாட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனோட பியூர் அலாட்ராஃபி வந்து டைமண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கிராஃபைட். இந்த கிராஃபைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். செகண்ட்ல வர்றது கிராஃபைட். ஸோ மூன்றாவது வர்றது புல்லரின். புல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லரின். இந்த மாதிரி 3 விதமான அலட்ராஃபி இருக்கு. அலட்ராஃபின்னு சொன்னா புற வேற்றுமை வடிவங்கள். கார்பன் வேற என்னென்ன வடிவத்தில் இருக்கு, கார்பன்றது வேற என்னென்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டா அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ங்கிறது டைமண்ட் தான். பியூரஸ்ட் ஃபார்ம்ங்கிறது டைமண்ட் தான். செகண்டா இருக்கிறது கிராஃபைட். கிராஃபைட் அப்படிங்கிறதுக்கு G வரும், கிராஃபைட். ஸோ அதுக்கப்புறம் புல்லரின். புல்லரின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது கிராஃபைட்னாவே இந்தியாவிலேயே சிவகங்கை தான் அதிகமாக கிடைக்கும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, உங்க டிஸ்ட்ரிக்டோட ப்ரொஃபைல்ல எது அதிகம், நேச்சர் ஆஃப் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இது முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கிராஃபைட்டை பத்தி பேசியிருக்கிறோம். கிராஃபைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தாப்புல என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்னென்ன முக்கியமா இருக்கு எழுதி வச்சுங்க. சிலப்பதிகாரத்தை எட்டினது யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை எட்டினது யாரு? இளங்கோவடிகள். அவரை போற்றும் வகையில அவருக்கு சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதையா நேத்தே பார்த்தோம். மிஸ்டர் அருள், தமிழ் வளர்ச்சித்துறை அருள். சரி, நேற்றுக்கு யாருக்கு மரியாதை? தொல்காப்பியர். தொல்காப்பியரோட பிறந்த நாள், சரியா? ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 தொல்காப்பியருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இளங்கோவடிகள் அவரை போற்றும் வகையில சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். எந்த நூற்றாண்டு இயற்றினாரு? 2ஆம் நூற்றாண்டு. என்னங்க? 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறது யாரை வச்சிருக்கோம்? யாரோட தம்பி? சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி, சரியா? சேரன் செங்குட்டுவனுடைய. இவர் துறவு கொண்ட இடம் எது? இளங்கோவடி. புறவாயில் கோட்டம். இவரோட துறவு கொண்ட இடம் புறவாயில் கோட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டங்கள்? 30 காண்டங்கள். என்னங்க? சாரி, 3 காண்டம். எத்தனை காதைகள்? 30 காதைகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மதுரை காண்டம் எவ்வளவு? 13. புகார் காண்டம் எவ்வளவு? 10 அப்படிங்கிறது. வஞ்சி காண்டம் 7. மொத்தம் எவ்வளவு? ஸோ காதைகள் 13 காதைகள். மதுரை காண்டத்துல 13 காதைகள், புகார் காண்டத்துல 10 காதைகள், வஞ்சியில 7 காதைகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ சத்யபிரதா சாஹூ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் என்ன சார்
கட்டுரையில் இன்னைக்கு என்ன கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க? கட்டுரையில உரிமையும் எல்லையும், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களது சொத்துக்கள் குறித்து முழுமையாக தெரிவிக்க வேண்டுமா வேண்டாமா? 2019 அருணாச்சல சட்டப்பேரவையில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற காரி கிரி 3 வாகனங்கள் பிறகு தன் வேட்புமனுவில் தெரிவிக்கவில்லை. ஸோ இதெல்லாம் என்னென்ன மாதிரி, இதெல்லாம் மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்கிறவங்க படிச்சுங்க. இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மெயின்ஸுக்குள்ளவங்க படிச்சுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பேப்பரை 1 மணி நேரமாவது மெனக்கடணும். ஸோ எழுதி வச்சுங்க, அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவுக்காக பயணிப்போம். இந்த அனைவரையும் உள்ளடக்கியன்ற வார்த்தைக்கு என்ன சார்னா இன்க்ளூஷன் குரோத். எழுதி வச்சுக்கோங்க, இன்க்ளூசிவ். இதான் முக்கியமானது, இன்க்ளூசிவ் குரோத். இது மெயின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இன்க்ளூசிவ் குரோத். 5ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராமா நோக்கம் என்ன? சரியா? அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி இருக்கணும். அதான் இன்க்ளூசிவ் குரோத், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. இவங்க ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா ஓராண்டுக்கு ஒரு பிரதமர். இந்தியா கூட்டணி ஆலோசனை கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சிருக்கிறாங்க. ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னா அவருடைய செயல்பாடு அந்த வருஷத்துல அவரு சிறப்பா செயல்படணும்னு ஆசைப்படுவார். ஒரு வருஷத்துல நம்ம பீரியட் முடியுது அப்படிங்கிற போது இன்னொன்னு அந்த என்ன சொல்லுவாங்க, அதிகார பகிர்வு. இதுக்கு பேர் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். எழுதி வச்சுங்க, அதிகார பகிர்வு. ஒரே இடத்துல கொஞ்சம் இருக்கக்கூடாது, அதிகார பகிர்வு இருக்கணும். டீசென்ட்ரலைசேஷன் மெயின்ஸுக்கு கேட்கலாம். ஒரே தலைமை அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைமை. சரியா? இது ஆக்கப்பூர்வமானதா அழிவிற்கு உண்டானதா? மெயின்ஸ்ல ஒரு டாபிக் கேட்கலாம், அழிவுன்னு டாப்ல தம்பி. சரியா? முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணணும். என்னன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன் அழிவு அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். எப்பவுமே மெயின்ஸ் எழுதும்போது, இன்டர்வியூ எழுதும்போது நீங்க ஒரு சாரரா பேசக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய ஃபார் அண்ட் எகென்ஸ்ட் பேசணும். ஏன் வந்து அழிவு, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அற்புதம் அப்படிங்கிறத பத்தி பேசணும். ஸோ யோசனை கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு தெரியாத பட்சத்துல அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதிகபட்சமா யார் வர்றாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க, அதிகபட்சமா. ஸோ இவர் முக்கியமானவர் ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸ்ல ஒரு முன்னோடி. பிரதமர் மோடியின் பேச்சை திசை திருப்பவே விட்ரோவின் கருத்தை பாஜக பெரிதாக்குகிறது. ஜெய்ராம் ரமேஷ் இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசிக்க மறந்த வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. வாசிக்க மறந்த வரலாறு. 2ஆம் உலகப் போரின் தோட்டாக்கள் பாய்ந்த 1000 துளைகளில் இருந்து நெளிந்தலும் பகைநடி கசிந்ததும் பக்கங்கள். அவை அதிகம் வாசிக்கப்படாத அந்த ரணங்களின் தொகுப்பு தான் சயாம். தாய்லாந்து பர்மா நாடுகளுக்கு இடையிலான ரயில் பாதை கட்டுமானத்தில் 1.5 லட்சம் அப்பாவி அயலக தமிழர்கள் மாண்டு போன கண்ணீர் காவியம். எழுதி வச்சுங்க, முக்கியமானது மெயின்ஸுக்கு முக்கியமானது. சயாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தாய்லாந்துல இருக்காங்க. 2ஆம் உலக போர் பீரியட்ல 1939 இருந்து 45 அப்ப இந்தியர்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டாங்க, அதுல தமிழர்களும் அதிகமா பயன்படுத்தப்பட்டாங்க. 2ஆம் உலக போர் 1939 45 அந்த காலகட்டத்தில் சயாம் அப்படிங்கிற ஊர்ல தாய்லாந்து நாட்டுல 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்கள். சரியா? அந்த ரயில்வே ட்ராக் போடும்போது இறந்திருக்கிறாங்க. இது வாசிக்க மறந்த வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. சயாம்ங்கிற பகுதி என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. மதநிதி இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் திட்டம். ராஜ்நாத் சிங் நேற்று பிரதமர் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. கேரளத்தில் பயங்கரவாதத்தை பாதுகாக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகள் அப்படின்னு அமித்ஷா குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இவிஎம் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். ஸோ விவிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே உதிரிப்பாக உற்பத்தியாளர்களின் விவரங்கள் கோரி ஆர்டிஐ மனு எழுதிக்கணும், முக்கியமானது. ஏன்னா எதிர்கட்சிகள் சந்தேகம் இருக்கு, ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப யாரு அதோட உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல் எங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அதை ஆர்டிஐல கேட்டிருக்காங்க, அதை கொடுங்க. ஒருவேளை அப்பவே நீங்க சிப்புக்கு பொருத்திட்டீங்களா, ஸோ என்ன மாதிரி அந்த வாக்குகளை ஸோ ஒரு கட்சிக்கு சார்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதுல பெல் அப்படிங்கிற நிறுவனமும் வருதான்.
ECIL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வருது, பெல்லுங்கிற நிறுவனம் வருது, ECIL அப்படிங்கிற நிறுவனம் வருது. ஸோ ECIL பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதெல்லாம் அதோட முக்கியமான உதிரி பாகங்கள் தயாரிப்புல வந்திருக்கிறாங்க. அதை பத்தி இது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க எழுதி வச்சுங்க. மறைமுக வீட்டோ. மறைமுக வீட்டோ, வீட்டோ பவர்ன்றது 5 நாடுகளுக்கு இருக்கும். வீட்டோ பவர் அந்த 5 நாடுகளுக்கு யாருக்கு சார் அப்படின்னு சொன்னா, ஐநா சபையில, பாதுகாப்பு சபையில இடம்பெற்றிருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அந்த 5 பேர். பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 பேருக்கு தான் வீட்டோ பவர் உண்டு. பெர்மனன்ட் அவங்க இருக்கக்கூடிய 5 பேர். அதுல இந்தியா வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா இன்னும் இந்தியாவை அதுல கொண்டு வரல. இந்தியாவை அதுல கொண்டு வரல. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா அதுல கொண்டு வரல. அப்ப ஐநாவில் மறைமுக வீட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஐநா சபையில மறைமுக வீட்டோ. சீனா மீது இந்தியா விமர்சனம். சீனாவும் அதுக்குள்ள இருக்குங்க, மறைமுகமா இருக்கு அப்படின்ற மாதிரி புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் யார் சார் இருக்கிறா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில்? சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 5 உறுப்பு நாடுகள் உள்ளன. அப்ப இதுதான் கோலோச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த 5 நாடுகள் முக்கியமானது வீட்டோ பவர். வீட்டோ பவர் அல்லாத நாடு எதுன்னு கேட்டுருவோம். வீட்டோ பவர் அல்லாத நாடு எது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ சீனா இருக்கு, சீனா இருக்கு. சீனாக்கு அப்புறம் பிரான்ஸ் இருக்கு, பிரான்ஸ் அப்படிங்கிற நாடு இருக்கு. ஸோ ரஷ்யா இருக்கு, ரஷ்யா அப்படிங்கிற நாடு இருக்கு. பிரிட்டன் அப்படிங்கிற நாடு இருக்கு. அமெரிக்கா இருக்கு. ஸோ அமெரிக்கா யூஎஸ்ஏன்னு போடாம அமெரிக்கா போட்டுக்கலாம், பிரிட்டன் போட்டுக்கலாம், சீனா போட்டுக்கலாம், ஏபிசி. ஸோ ஏபிசி மொதல் 3 நாடு அப்படியே இருக்கு, 3 நாடு. ஸோ ஏபிசி தான் ஃப்ரெண்டு அப்படி ஞாபகம் வச்சு, அசோசியேஷன் தான் ஏபிசி. ப்ரூ காஃபியா? ஓ இது ப்ரூனா எஃப் ஆனது பிஆர்யூவா? ஓ அப்படி சொல்றீங்களா? உனக்கு இருக்கா ஏற்கனவே? அப்படியா? சொல்லுங்க. பிஆர்யூ சி எஃப்ஆ? ஓ அப்படி இருக்கா அவனு? சரி. ப்ரூ காஃபியா? நான் சொன்னது ஆர்டரா சொன்னேன். ஏபிசி ஞாபகம் வச்சுக்க, ஃப்ரெண்டு எஃப்ஆர். ஏபிசி ஞாபகம் வச்சுங்க. 5 நாடுகள் இருக்கு. ஏபிசி, ஏஆர் அமெரிக்கா, பிஆர் பிரிட்டன், சிஆர் சீனா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா சேர்த்துக்குவாங்க, என்ன சேர்த்துக்க மாட்டேன். 5 நாடு ஃப்ரெண்டுனா எஃப்ஆர்னா யாரு? பிரான்ஸ், ரஷ்யா. பிரான்ஸ், ரஷ்யா. ஏன்னா ப்ரூ காஃபி சொல்றாங்க. ஸோ இது யாரு? பிரிட்டன், ரஷ்யா, யூஎஸ்ஏ, சீனா, பிரான்ஸ். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்துக்கங்க. இந்த 2 சொல்லியிருக்காங்க, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ எடுத்துக்கங்க. ஸோ எழுதி வச்சுங்க. ரிசர்வ் வங்கியோட துணைநிலை ஆளுநர், இந்த துணை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, துணை ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, 8 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இதுல ரிசர்வ் பேங்க், ரிசர்வ் பேங்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் ரவிசங்கர், ரவிசங்கர் இருக்கிறாரு. ஆர்பிஐ வெளியிட்ட அறிக்கையில் ஆர்பிஐ துணை ஆளுநர் ரவிசங்கரின் பதவி காலம் ஓராண்டுக்கு நீக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நிகழாண்டு மே 3ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. 2021 வந்திருக்கிறார். அவருடைய 3 ஆண்டுகள் பதவி காலம் முடிவு. 3 ஆண்டு தான் எப்பவுமே. ஆளுநர்களுக்கு 3 இயர்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது 8 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ரிசர்வ் பேங்க்ல 8 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1934 தான் ஆக்ட். 1934 ஆக்ட். 1935 செயல்பாடு. 1935 செயல்பாடு ஏப்ரல் 1. 1949 நேஷனலைஸ்டு. 1949 நேஷனலைஸ்டு. நேஷனலைஸ்டு அப்படிங்கிறது தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க எழுதிங்க. அடுத்து கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன். மே 31க்குள்ள, ஸோ வருகிற மே 31க்குள்ள ஆதார் பேன் கார்டை இணைச்சிடணும். ஆதார் பேன் கார்டு இணைப்பு அதிக விகிதத்தில் டிடிஎஸ் பிடித்தமில்லை. டிடிஎஸ் எழுதி வச்சு. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிடிஎஸ் கேட்பாங்க. டிடிஎஸ் அப்படின்னு சொன்னாவே டாக்ஸ், சரி சாரி டிஎஸ் டாக்ஸ் டிடக்ஷன். சரி ஆமா, சோர்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ். டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ். எஸ்ஓயூஆர், எஸ்ஓயூஆர் சிஇஎஸ்
டாக்ஸ் டிடக்ஷன் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் சோர்சஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து போலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் இருக்கு ஏப்ரல் 25 என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேதி அப்படிங்கிற தொகுதி, முக்கியமான ஒரு தொகுதி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கு. ஸோ ராபர்ட் வதேரா போட்டியிட கோரி சோரட்டியா. யாரு சார் இவரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ராகுல் காந்தியோட மச்சான். யாரோட ஹஸ்பண்ட்? பிரியங்கா காந்தியோட ஹஸ்பண்ட் ராபர்ட் வதோரா. அவர் தான் போட்டியில நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சுவரட்டி இருக்கு. ஸோ யாரு சார் நிற்க போறாங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது, தேச பக்தர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அச்சம். எழுதி வச்சுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு மெயின்ஸ் டாபிக்னு போட்டுங்க. இது அதிகமா பேசப்பட்டு வருது. இது கண்டிப்பா மெயின்ஸ்ல கேட்க அதிக வாய்ப்பு உண்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சரியா? காஸ்ட் வைஸ் சென்சஸ், காஸ்ட் வைஸ் சென்சஸ். அப்படி எடுத்த முதல் இந்திய மாநிலம் கேட்பாங்க பீகார். பீகார் அடுத்தாப்புல ஒடிசா, பீகார் ஒடிசா. ஆந்திர பிரதேஷ் அமுல்ல எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது போல எல்லா மாநிலங்களையும் தேர்தல் வாக்குறுதியாக காங்கிரஸ் சொல்லிட்டு வருது, சரியா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு மெயின்ஸுக்கு முக்கியமான டாபிக். திமுகவின் சமூக நீதி வாக்குறுதிகள் நிறைவேறும் சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். சமூக நீதி கோட்பாடு, சோசியல் ஜஸ்டிஸ், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு 25 ஆசிரியர்கள் எந்த ஊர்லன்னு பார்த்தோம்? மேற்கு வங்காளம். என்ன சொல்லுங்க? மேற்கு வங்காளம். ஸோ நக்சலைட்னாவே எந்த ஊர்னு பார்த்துருக்கோம்? நக்சலைட்னாவே எந்த ஊர்? சத்தீஸ்கர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுங்க. வறுமையிலிருந்து 40 கோடி இந்தியர்கள் மீட்பான். வறுமை மெயின்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லியிருக்கு. வறுமையிலிருந்து ஒரு 40 கோடி இந்தியர்களை மீட்டிருக்கிறாங்க. ஜேபி மார்கன் ஜேஸ் அப்படிங்கிறதோட சிஇஓ சொல்லியிருக்கார். ஜேபி மார்கன் ஜேஸ் நிறுவனம் 40 கோடி இந்தியர்களை வறுமையிலிருந்து இந்தியா மீட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வறுமை அப்ப 40 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க வறுமையில. சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னாவே நக்சலைட்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சத்தீஸ்கரோட கேபிட்டல் சிட்டி எது? ராய்ப்பூர். நல்லா பேசுங்க, ராய்ப்பூர். சத்தீஸ்கர் எத்தனையாவது மாநிலம்னு பார்த்தோம்? 26. எங்க இருந்து பிரிஞ்சுன்னு பார்த்தோம்? மத்திய பிரதேஷ். எங்க இருந்து பிரிஞ்சு? மத்திய பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நக்சலைட்டுகள். ஸோ நமக்கு இருக்கு கம்யூனலிசம், ரேஷனலிசம், அதே மாதிரி இதெல்லாம் நமக்கு இருக்கு. ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுங்க. ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி எது? ஜெய்ப்பூர். என்ன சொல்லுங்க? ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ராஜஸ்தான் அப்படின்றதுல முக்கியமானது அந்த ஜெய்ப்பூர் என்ன சிட்டி என்று அழைக்கப்படுது? பிங்க் சிட்டி. என்ன சிட்டி? பிங்க் சிட்டி, இளம் சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யாரு சார் காங்கிரஸ்ல யாரு? ஸோ அதே மாதிரி பிஜேபியில யாரு நிற்கிறாங்க? குதிரை சவாரி செய்து வாக்கு சேகரித்த ஜம்மு மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சௌத்ரிலால் சிங். சௌத்ரிலால் சிங் அப்படிங்கிறவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு முக்கியமான விருது பார்த்தோம், பிரிட்டன் கொடுக்கக்கூடிய விருது. ஒரு ஆள் சொல்லுங்க, காப்பி சொல்லுப்பா. என்னங்க? லாரியஸ் அவார்டு 5 முறை பெற்றவர் யார்? ஜோகோவிச். எந்த நாட்டை சார்ந்தவர்? செர்பியா. எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பெற்றிருக்காரு? 24. எத்தனை கிராண்ட் ஸ்லாம்? 24 கிராண்ட் ஸ்லாம். ஸோ யார் யாருன்னு பார்க்கலாம். லாரியஸ் அப்படிங்கிற அவார்டு. ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலலாம் ஞாபகம் வச்சுங்க. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? அணிகள் வாரியாக இம்பாக்ட். புல்லட் ரயில் திட்டம் நிறைவு தேதியை உடனடியாக அறிவிக்க இயலாது. எழுதி வச்சுங்க, புல்லட் ரயில். ஸோ புல்லட் ரயில் இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டத்துக்கான ஒப்பந்த புள்ளி டெண்டர் விடும் பணி. மும்பை அகமதாபாத் இடையே ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் இதுதான். கேட்பா வாய்ப்பு அதிகம் உண்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில 508 கிலோமீட்டர் தொலைவில். இந்த திட்டம் 2017 தொடங்கப்பட்டுச்சு. 2017 தொடங்கப்பட்டிருக்கு. 7 வருஷம் ஆகுது. புல்லட் ரயில் திட்டம் 7 வருஷம் ஆகுது. எப்ப சார் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தற்போது வரை ரயில் பாதை எதுவும் அமைக்கப்படவில்லை எனவும் 2024 ஏப்ரல் 6 வரை 157 கிலோமீட்டர் மட்டும்தான் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வெறும் 157 கிலோமீட்டர். ஆனா 508 கிலோமீட்டர் போடணும். 508 கிலோமீட்டர். சரியா? ஸோ இதனால கேட்டிருக்காங்க. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுதி வச்சுங்க. அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ புல்லட் ரயில் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்? 320 கிலோமீட்டர் வேகத்தில். 320 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. 2 மணி நேரத்தில். ஸோ எங்கே போயிடும் சார்? அகமதாபாத்தை சென்றடையும். எங்கே இருந்து சார்? மும்பையிலேருந்து அகமதாபாத். அகமதாபாத் குஜராத்தில் இருக்கு. 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் புல்லட் ரயில் வந்துச்சுன்னு சொன்னால் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு 2 மணி நேரத்தில் போயிடலாம். காரைக்குடி டு சென்னை 2 மணி நேரம். இப்போ 7 மணி நேரம் போயிட்டு இருக்கு. 7 hours அப்படின்ற போயிட்டு இருக்கு. 2 மணி நேரத்தில் போயிடும். ஸோ 320 கிலோமீட்டரா. நம்ம 180 யார் பக்கம்? வந்தே பாரத் அதிகபட்சம் ஸ்பீடு. சரியா? இல்ல 180 அதிகபட்ச ஸ்பீடு. அதிகபட்ச ஸ்பீடு என்னது? 180. இது புல்லட் ரயில் எத்தனை ஸ்பீடு? 320. என்னங்க? 320. 508 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் பயணிக்குமா? 2 மணி நேரம் 58 நிமிஷம். அப்ராக்சிமேட்டா ஒரு 3 மணி நேரம் அப்ராக்சிமேட். சரியா? ஸோ நிழல் இல்லா நாளா. என்னங்க அது நிழல் இல்லா நாள்? பெங்களூரில் உள்ள ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி சானிட்டோரியத்தில் நண்பகலில் நிழலில்லா நாளை கண்டுகளித்த மாணவர்கள். ஸோ நிழலே விழாதான் அந்த நாளில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிழல் இல்லா நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிழல் இல்லா நாள், நோ ஷேடோ டே. நோ ஷேடோ டே. அப்போ அது ஏப்ரல் 24 இருந்திருக்கு. நோ ஷேடோ டே எங்கே? பெங்களூர்ல கொண்டாடி இருக்காங்க. நோ ஷேடோ டே அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உக்ரைன், இஸ்ரேல், தைவான் எழுதி வச்சுக்க. 3மே முக்கியமான நாடுகள். போர் இப்ப அமுல்ல இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ உக்ரைன் இதெல்லாம் போரால பாதிக்கப்பட்டிருக்க நாடுகள். உக்ரைன், அப்போ இஸ்ரேல், அதுக்கப்புறம் தைவான். பாலஸ்தீனத்துக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா அந்த 3 நாடுகளுக்கு 8 லட்சம் கோடி ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோட செனட்ல அதிபர் பைடன் கையொப்பம் போட்டிருக்கிறாரு. 8 லட்சம் கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு 3 நாடுகளுக்கு. உக்ரைன் ரஷ்யாவால் பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. தைவான் அப்படிங்கிறது சீனாவால பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாடுகளுக்கு. ஸோ அமெரிக்க அரசு இது என்ன மாளிகை? ஒயிட் ஹவுஸ். என்ன மாளிகை? ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை. யாரோட அதிகாரப்பூர்வமான இருப்பிடம்? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சரி, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அந்த கட்டிடத்துக்கு பேர் என்ன? பெண்டகான். என்னங்க? பெண்டகான். அந்த பெண்டகான்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஜூ பெங்லியான், சீனாவோட விவகாரத்துறை அமைச்சர் ஜூ பெங்லியான் சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டான்டைன் கௌரிலாவ் ரஷ்யாவுக்கான அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் முக்கியமானது 8 லட்சம் கோடி உதவி பண்றாங்க. அடுத்த விஷயம் இதுவும் முக்கியமானது. பாலஸ்தீனம் ஐநா பிரிவுக்கு மீண்டும் நிதி உதவி. ஜெர்மனி அறிவிப்பு எழுதி வச்சுங்க. ஜெர்மனி பாலஸ்தீனத்துக்கு உதவி பண்ணுது. பாலஸ்தீனத்துக்கு ஜெர்மனி உதவி பண்ணுது. பயங்கரவாதத்தை ஒழிக்க கூட்டணி யார் சார்? பாகிஸ்தானும் ஈரானும் ஒப்புதல். அவங்க எப்படி கூட்டு சேருவாங்க? அப்ப அவங்க என்னன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக பயங்கரவாதம் வரும்போது அவங்க ஒண்ணு விடுவாங்க. அவங்க 2 பேரும். ஸோ பாகிஸ்தான், ஈரான். ஸோ 2மே முக்கியமான நாடுகள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த நாட்டில் ஆபத்து இருந்தாலும் நாங்கள் அதை ஒன்று கூடுவோம் அப்படின்னு யார் சொல்லுவா? பாகிஸ்தானுடைய தற்போதைய புதிய பிரதமர் யார்? நவாஸ் ஷெரீப். யாருங்க? நவாஸ் ஷெரீப். சரி, யார் புதிய அதிபர்? அதான் பார்த்தோம். அவங்க மகன் தான் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் அந்த மகன் பெண் தான் பார்த்தோம். படிக்கல. சரி, ஈரானோட அதிபர் யாரு? இப்ராஹிம் ரைசி. இலங்கையில இப்ராஹிம் ரைசி இருக்கிறார். இப்ராஹிம் ரைசி ஈரான். ஏன்னா அருகாமையில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல். ஷாகர்மாலா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஷாகர்மாலா ப்ராஜெக்ட் கேட்பாங்க. ஷாகர்மாலா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. வேளாண் பொருள்கள், அக்ரிகல்ச்சர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல 9% சரிவுன்றார்.
சரியா, சரிவு. காரணம் நமக்கு தேவையா இருக்கு. சரியா, உணவுப் பொருட்களை நம்ம இருப்பு வச்சுக்கணுன்றதுக்காக ஏற்றுமதியை குறைச்சிருக்கோம். சரிவுனா ஏதோ இந்திய பொருளாதாரம் பின்னடைவில் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. சரியா, உலகில் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல்ல நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கணும். தனக்கு மிச்சம் தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ முக்கியமானது கடைசி பேஜில் என்ன சார் இருக்கு, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் கடைசி பேஜ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ திருவிழா ராமகிருஷ்ண மடத்தின் 17வது தலைவரானார் சுவாமி கௌதமானந்தா ஜி. தமிழகத்தில் 104 நம்பிக்கை மையங்களை மூட நடவடிக்கை. HIV பாதிப்பு குறைந்த எழுதி வச்சுங்க. நம்பிக்கை மையம் எழுதி வச்சுங்க. ஹோப் சென்டர். இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஹோப் சென்டர் கேட்பாங்க. இது HIV பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியா, ஸோ ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கக்கூடியதுக்காக வைக்கப்பட்டதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் 104 நம்பிக்கை மையங்களை மூட நடவடிக்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்பிக்கை மையம் எதற்கானது கேட்பாங்க. ஸோ HIV பாதிக்கப்பட்டவங்க. HIV என்னது பேசுங்க. ஹியூமன் இம்யூனோ கிடையாது, இம்யூனோ மட்டும் கிடையாது, டிஃபிஷியன்சி வைரஸ். என்ன வைரஸ்? டிஃபிஷியன்சி வைரஸ். வைரஸ் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? டிமிட்ரி ஐவனோஸ்கி. யாருங்க? டிமிட்ரி ஐவனோஸ்கி. சரி, இவர் ஆக்சுவலா வைரஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? வைராலஜி. பேசுங்க. வைராலஜி. வைரஸ்னா புரதம்னு அர்த்தம். வைரஸ்னாவே புரதம். அதுல DNA RNA இருக்கும். DNA RNA. DNA என்ன? deoxyribonucleic acid. deoxyribonucleic acid. RNA னா ribonucleic acid. நல்லா பேசுங்க. ribonucleic acid அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிளாஸ் ஓவர். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். சரியா ஒரு 7 நிமிஷம் எடுத்துங்க. 10:30க்கு இந்த எக்ஸாம் வில் ஸ்டார்ட்.